என்னன்னே புரியல. ஆனா நீங்க ஆர்டர் பண்ணும்போது சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணீங்களே, ரெண்டும் அட் டைம்ல ஆர்டர் பண்ண முடியாத சொன்னீங்களே. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்விக்கில ஆர்டர் பண்ணாலுமே வந்துட்டு நம்ம டாமினோஸ் ஆப்ல இருந்து போனா வந்துட்டு அதே நம்ம ஸ்விக்கில ஆர்டர் பண்ண அதே ஆர்டர் வந்துட்டு இந்த பார்த்தா இதே மாதிரி சீஸை வந்துட்டு மேல வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஊத்தி வச்சிருக்காங்க. அதை தவிர வந்துட்டு தனித்தனியா வாங்கினா அந்த டிஃபரன்ஸ் கூட இல்ல. எனக்கு இது எப்படின்னு புரியல மக்களே. எனக்கு இது எப்படி பேசினது எனக்கு புரியல. சரி விட்டு. ஹலோ கைஸ், வெல்கம் டு டிகேஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ண போறோம்னா, ஒரு பீஸா ஸ்கேம் வந்து இங்க ஒரு கடையில நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த ஸ்கேம் என்னன்றது உங்களோட டாமினோஸ்ல தான். அது என்னன்றது நம்மளுடைய அசோக் செல்வன் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. நீங்க நினைக்கல ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், ஆனா நம்ம பையன் என்ன கண்டுபிடிச்சிருக்கானா, ஆனா இது ஒரு கண்டுபிடிப்பு. இது நீங்க யாரும் நோட் பண்ணிருக்க மாட்டீங்க, அவன் கரெக்டா நோட் பண்ணிருக்கான். நீங்க இந்த வீடியோ முடியும் போது கரெக்டா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே டிகே, நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரே குவான்டிட்டி, ஒரே குவாலிட்டி, ஒரே டேஸ்ட், ஒரே ஸ்மெல்லு, பாக்குறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு பொருளோட விலை வந்துட்டு கம்மி, இன்னொரு பொருளோட விலை வந்துட்டு அதிகம். நீங்க எந்த பொருள் வாங்குவீங்க? கம்மியா என்ன ரேட்ல இருக்கோ அதுதான் வாங்குவோம். ஆனா வந்துட்டு மாத்தி மாத்தி ரேட் வச்சு வித்தா ஒரே பொருளுக்கு அதை நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏமாத்து வேலை. ஏமாத்து வேலைன்னு சொல்லுவீங்க. அப்படி ஒரு ஏமாத்து வேலை தான் கைஸ் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுவும் நம்ம டாமினோஸ் பீஸால ரெண்டு பீஸா வாங்கியிருக்கேன். கிளாசிக் பீஸா, இன்னொரு பீஸா வந்துட்டு மார்கரெட்டா பீஸா. ஓகே, டாமினோஸ் ஆப்லயும் சரி, ஸ்விக்கிலயும் சரி, ஜொமேட்டோலயும் சரி, எல்லாத்துலயுமே ஒரே பிக்சர் பீஸா பேர் போட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் எழுதிருக்காங்க, இதெல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு அதெல்லாம் இருக்கு. ஆனா அது ரெண்டும் ஒரு மாதிரி இல்ல, அது வேற வேற மாதிரி இருக்கு. ஆமா, ரேண்டமா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பீஸா தரேன். இதை வந்துட்டு நீங்க ஓபன் பண்ணுங்க. நான் ஒரு பீஸா ஓபன் பண்றேன். முதல்ல பாருங்க, விஷுவலா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? இல்ல கைஸ், நீங்களும் பாருங்க ஏதாச்சும் தெரியுதான்னு. இது வந்து ஒரு பீஸா கொடுத்துருக்காரு, பேர் சொல்லல, பிளைண்ட் டெஸ்ட் மாதிரி தான் பண்றாரு. இது ஒரு பீஸா. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ்ன்றது நீங்களே சொல்லுங்க. ஓகே டிகே, நீங்க ஒரு ஸ்லைஸ் எடுங்க. எடுத்தாச்சு. பாக்க எப்படி இருக்கு? பாக்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே மாதிரி தான் இருக்கு. சைஸும் சரி, இந்த ரவுண்ட் சைஸும் சேமா தான் இருக்கு. பாக்ஸ் பேக்கிங் எல்லாமே சேம் தான். நம்ம சாப்பிட்டு பார்த்து சொல்லலாமா? ஒரு பீஸ் அதுல ஒரு ஸ்லைஸ் என்கிட்ட கொடுங்க. சுத்தமா டேஸ்ட் டிஃபரன்ஸே தெரியல. சேம் சாஸ், சேம் பேஸ், சேம் டவ், எல்லாமே டிட்டோவா இருக்கு. ஒரு டிஃபரன்ஸும் நிஜமா கண்டுபிடிக்க முடியல. சரி ஓகே, நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன். இதுல விட்டு எது 49 ரூபாய் பீஸா, எது 110 ரூபாய் பீஸா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல, என்னால கண்டுபிடிக்க முடியல. மேபி ஆனா இதுல பார்த்தா இதுல கொஞ்சம் சீஸ் வந்து அதிகமா உருக்கி ஊத்துன மாதிரி இருக்கு. மேபி இது வந்து நீங்க சொல்ற மாதிரி 109 ரூபாய் இருக்கலாம், எனக்கு தெரியல. உங்களுக்கு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லிட்டா? என்னது? இதுதான் 49 ரூபாய். 49 ரூபாய். அதுதான் 110 ரூபாய் பீஸா மக்களே. கைஸ் நீங்களே பாருங்க, இது ரொம்ப பிளைனா இருக்கு. இதுலயாச்சும் கொஞ்சம் சீஸ் தெரியுது பாருங்க. ஆனா இதுதான் வந்து 49 ரூபா, இது வந்து 109 ரூபா. நான் பேஸ் கூட காட்டுறோம், திருப்பி காட்டுங்களேன். ரெண்டுமே வந்துட்டு சேம் பேஸ் தான். பேஸ்ல கூட அந்த டிஃபரன்ஸும் இல்ல. சேம் அதே புள்ளி புள்ளியா இருக்கு கைஸ். சேம் அதே பேஸ் தான். பேஸ்லயும் அந்த டிஃபரன்ஸும் இல்ல, மாவு டோலயும் அந்த டிஃபரன்ஸும் இல்ல, சாஸ்லயும் டிஃபரன்ஸ் இல்ல, சீஸ்லயும் டிஃபரன்ஸ் இல்ல. ஒண்ணு இல்ல, இது ரெண்டு இது ரெண்டு. ஆஹா, பக்கத்துல வச்சுக்கலாம். ஈஸா. பாருங்க கைஸ், நீங்க வந்துட்டு மார்கெட்டா பீஸா ஆர்டர் பண்ணாலும் 49 ரூபாய் பீஸா தான் வருது. நீங்க 49 ரூபாய் பீஸா ஆர்டர் பண்ணா அதே தான் வருது. என்னன்னே புரியல. நீங்க வந்துட்டு கிளாசிக்கோட இமேஜையும் மார்கெட்டோட இமேஜையும் ஆப்ல போய் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இன்கிரீடியன்ஸ்லயும் வந்துட்டு டிஃபரன்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க வந்துட்டு நம்மளுக்கு லைவா டெலிவரி வரும்போது கம்ப்ளீட்டா ரெண்டுமே சேமா இருக்கு. ஒன்னும் பயன் இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பேஸ் இருக்கு, தட்டுறாங்க அந்த மாவு, அதுல எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு தக்காளி சட்னியை போட்டு சலவளவளன்னு சுத்திடுறாங்க. சுத்தி அவன்ல போட்டுறாங்க, வெளியே வருது. அது மேல சீஸை போட்டா 49 ரூபாய் சீஸா, 49 ரூபாய் பீஸா. அதே வந்து மாவுல ரெட் கலர் சாஸ் ஊத்தி கூடவே சீஸும் போட்டு உள்ள வச்சா அது 99 ரூபாய் பீஸா. அவ்வளவுதான் கைஸ், மத்தபடி பெரிய வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல. இதுல இருந்து நாங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, ஒரு 60 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்ல ப்ராடக்ட் வரும்னு நினைச்சு நீங்க எதிர்பார்த்து ஆர்டர் பண்ணீங்கன்னா கடைசியில் 49 ரூபாய் ப்ராடக்ட் தான் தலையில கட்டுவான்னு சொல்லி அசோக் செல்வன் கண்டுபிடிச்சிருக்காரு. இதன் மூலியமா நீங்க இனிமேட்டு டாமினோஸ்ல வந்து பட்ஜெட் கம்மியா இருக்கு அப்படின்னு இருக்கும்போது 100 ரூபாய் இருக்கே 9 ரூபாய் போட்டு இந்த பீஸா ஆர்டர் பண்ணலாம் நினைக்கிறத விட அதுல 50 ரூபாய்க்கு இந்த பீஸா ஆர்டர் பண்ணி மிச்சம் 50 ரூபாய்க்கு கோக் வாங்கி குடிங்க.
50 ரூபாய் கூட இல்ல, 60 ரூபாய் டிஃபரன்ஸ். 60 ரூபாய்க்கு வந்துட்டு எவ்வளோ பண்ணலாம். 60 ரூபாய் டிஃபரன்ஸுக்கு இது ஒர்த்தே இல்ல. அதான் அட்லீஸ்ட் இவர் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பீங்களா, இல்ல இதெல்லாம் ஆட் பண்ணிருப்போம், அதெல்லாம் கொஞ்சம் தெரியற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். எங்களால கண்டுபிடிக்க முடியல, சாரி. மக்களே, நீங்களும் வந்துட்டு பி அவேர், பார்த்து யோசிச்சு வாங்குங்க. நீங்களும் வந்துட்டு நீங்க டாமினோஸ்ல இருந்து ஆர்டர் பண்ணும்போது இந்த கன்சர்னை ரைஸ் பண்ணுங்க. அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பாருங்க, நீங்களே செக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் அந்த ஐக்கான் வந்து அழுத்திக்கோங்க. அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்க. எஸ், லைக் Support பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்பி வந்து சந்திக்கிறோம். பை பை ஃப்ரம் டிகே அண்ட் அசோக் ஷெல்டன்.